அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா ஊர் சொல்லுங்க. அண்ணா நம்ம ஊரு தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி அருகில் கரிசல் குளம். ஓகேண்ணா. அப்புறம் ஆட்டு பண்ண என் பேர் பாண்டியன். நம்ம இப்ப ஆடுகள் இருக்கு, ஃபுல்லாவே சென்ன ஆடுகள் இருக்கு, 2 குட்டி ஆடு இருக்கு, 3 குட்டி ஆடு இருக்கு, அது போக குட்டிகள் கிடா குட்டி பொட்டை குட்டி எல்லாமே இருக்குண்ணே. ஓ, இந்த சைடு இருக்க ஃபுல்லா ஆடு, இந்த சைடு ஃபுல்லா ஆடுகள் கிடக்கு, அந்த பக்கம் ஃபுல்லா குட்டிகள் கிடக்கு. குட்டிகள் இது ஃபுல்லாவே குட்டிகள், குட்டி வளர்ப்பு குட்டிகள். நம்ம வளர்ப்பு குட்டிகள் இது ஃபுல்லாவே. எத்தனை குட்டிகள் இருக்குண்ணா? குட்டியால 70 குட்டி கிடக்குண்ணே. 70 குட்டி இருக்கு. ஆமா 70 குட்டி கிடக்குண்ணே. கிடாமரி ஃபுல்லா கிடாமரி பொம்மரி எல்லாமே கலந்து இருக்கு. ஆமா சரி ஓகே. இது ஃபுல்லாவே ஆடுகள். ஆடுகள் இருக்கு, 3 கிடாய் இருக்கு. கிடா இந்த கடையில பாருங்க இப்ப நம்ம பல் போட ஆரம்பிக்கு. இது நல்ல புளியம்போற சூப்பர் கிட்டா. ஆமா ஒரட்டு கிடா இருக்கு பாருங்க. இது வந்து 4 புல் கிடாயினே. நல்ல உயரம், நல்ல இது என்ன கலர்? இது ஒரு புள்ளப்போரு, நல்ல நெட்டு வாக்கான கிடாயி, நல்லா துண்டு மாதிரி இருக்கு. ஆளுன்னு காலை பாருங்க, நல்லா உத்தர துண்டு மாதிரி இருக்கும். ஜம்மு இருக்குண்ணா. மேட்ச்ல அருமையான மேட்ச்ல மேட்ச்ல நல்லா போகுது. ஆடு குட்டிகள் எந்த பாய்ச்சலும் கிடையாது. நல்ல குணம், நல்ல குணம், நல்ல சாதனம் சூப்பரா இருக்கு. ஆமா நல்ல கிடா வேணா வாங்கிக்கலாம். ஆமா மாப்பிள்ளை வாங்கிக்கலாம். அது போல இன்னொரு கிடா இருக்கு. மாப்பிள்ளை கிடாய் இன்னொரு கிடா எங்க பாருங்க. இது புளியம்போறா? இது புளியம்போருண்ணே. புளியம்போரு கிட்டா. ஆமா இது புளியம்போரு. 2 புல்லுண்ணே. இது 2 புல்லு. 2 புல்லு. இது புளியம்போரு. ஆமா இது நல்ல காலுக்கு நல்ல ஊக்கமான கிடாய் தான். ஆனா கிடாயில மெயின் இவங்கதான். இவங்கதான் கிடாயில மெயின் இவங்கதான். அதே மாதிரி நிறைய சென ஆடு. இந்த உங்க பின்னாடி நிக்க பாருங்க. இந்த 2 நிறைய சென. இந்த 2 நிறைய சென. ஆமா கரும்போரு. இது வந்து புள்ளப்போர் சேர்ந்தது. புள்ளப்போர் கூட சேர்ந்ததுன்னா இது நிறைய சென. இது வந்து 3 போடும், இது 2 போடும். அது 2 போடும். இந்த கரும்போர் வந்து 3 போடும், இது வந்து 2 போடும். ஆமா ஆமா ஓகே ஓகே. இந்த ஆடு சொல்லுங்க. இது வந்து 3 மாசம் 3 மாசம் சென. ஆமா 3 மாசம் சென. கேரண்டியான சென. பல்லு 6 பல்லுண்ணே. 6 பல்லு. ஆமா இதுவும் 6 பல்லு தான். அதான் 6 பல்லு தான். இதுவும் 6 பல்லு தான். ஆடு மெயினான ஆடு. இதுவும் 6 பல்லு ஆடு தான். இந்த கிடக்குது ஃபுல்லாவே 6 பல்லு தானே. ஓகேண்ணா ஓகே. பல்லு 3000 4000 ஆடுல வந்து 5 ஆடு தான் கிடக்கு. 5 ஆடு. பாக்கி ஆடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 2000 தான். இந்த புளியம்போர். இந்த புளியம்போர் வந்து பாத்தீங்கன்னா இது பல் சேர்ந்துருச்சுண்ணே. பல் சேர்ந்துருச்சு. 3000 இருக்கு. இப்ப வந்து சென ஆடு நரசனை தான். நரசனை இல்ல 4 மாசனை. இது வந்து இப்ப வந்து 3 மாச சென்னைக்கு மேலதான் இருக்கும். 4 மாசம் பை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாட்டுக்கம்ம இருக்கு. ஆமா நல்ல நல்ல காம்பு, நல்ல காம்படி. மேட்சுக்கு முன்னாடி நல்ல மெயினா இறங்கும். தண்ணியில வந்து கூசாம இறங்கும். நம்ம நடந்தா போதும், கூசாம இறங்கு. இப்ப மேட்சுக்கு போறதா இருந்தா 3 ஓடையை தாண்டி போகணும்னே. 3 ஓடையும் தண்ணி தான் அது பாட்டுல. ஆமா செம்பரியாடிக்கு மெயின். செம்பரியாடிக்கு புல் ஆடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மெயினா மேட்சுக்கு சரி, தண்ணியில இறங்கும் சரி, நல்லா பழக்கி இருக்கு. ஒண்ணுமே தண்ணியில கூசாம இறங்கும். செம்பரியாடுல மேஞ்சாடு நம்மளுக்கு ஃபுல்லா செம்பரியாடுல இருந்தா இதெல்லாம் செம்பரியாடுல மேஞ்சாடு. இதெல்லாம் திருப்பூருக்கு கொடுத்துருக்கேன். திருப்பூர் ஆமா இந்த ஆடு கோயம்புத்தூர் கொடுத்துருக்கு. அது தன்னால குறுமலை மலையில மேஞ்சாடுங்க. அந்த மாதிரி இந்த ஆடு வருங்க. இது தாய்ம்பிள்ளையும் ஒரு தாய் பிள்ளை. ரெண்டுமே புளியம்போர் தான். 2மே புள்ளப்போர். அது புள்ளப்போர். ஆமா இந்த இடத்துல இது புளியம்போர் சேர்ந்தது, அது புள்ளப்போர் சேர்ந்தது. புள்ளப்போர் கூட சேர்ந்தது. ஒரே தாய் பிள்ளை தான். 2மே 6 பல் தான். 6 பல் தான். ஆமா ஃபர்ஸ்ட் ஈத்து ஈன் இருக்கு, இந்த 2வது ஈத்து இந்த ஈனல. ஓகே ஆமா ஃபர்ஸ்ட் ஈத்து தான் ஈன் இருக்கு. அதே மாதிரி இந்த குடல 6 பல் தான். இது கரும்போர். ஆமா இந்த ஆடு சூப்பர் ஆடு. நம்ம எல்லாம் நல்ல மெயினான ஆடு. நீல 7 ஆடு கிடக்குன ஒரே தரமா. இது ஒண்ணு, இந்த கரும்போர் ஒண்ணு, இந்த புளியம்போர் ஒண்ணு. இல்ல ரெட்டை குறுக்காடு. ஆமா எல்லாமே ரெட்டை குறுக்கு தான். இந்த புள்ளப்போர் திரும்ப இதுல 2 ஆடு கிடக்குமே. இது கொடுத்தாச்சுண்ணே. இந்த இடத்துல இது வந்து அந்த அடிக்கல. அந்த 2மே கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் கொடுத்துருக்கீங்க. ஆமா அந்த 2 இந்த 1 இந்த 3மே அப்படியே கோயம்புத்தூர். சரி. இந்த 3 இன்னைக்கு இல்ல நாளை, இன்னைக்கு மழை இல்லைன்னு இன்னைக்கு ஏத்துவேன், இல்லைன்னா நாளைக்கு லோட் ஆகுது. ஆமா ஓகே. அது 2 கோயம்புத்தூர் போகுது. கோயம்புத்தூர் அளவுக்கு காட்டிதான். ஆமா குட்டி கோயம்புத்தூர், பல்லடம், திருப்பூர் அந்த லைன் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஆமா கிடாயும் போகுது. இந்த கிடாய் வந்து இன்னைக்கு இவரு கேட்டுருக்காரு, துவரங்குச்சியில கேட்டுக்கிட்டு இருக்காரு. எந்த கடை வேணுமோ எடுத்துக்கோங்க. 3 இடையே போட்டுட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் 6 பல் குறால் தான். இப்ப ஏன்னா காலை டைம்ல இருக்கு வயிறு லொல்லுன்னு கிடக்குன்னா காலைல மேட்ச்ல வந்து 11 மணி தான் பத்துரும். ஏன்னா மழை விடிய மழை. ஓகேண்ணா. நீ காலைல 6 மணிக்கு தான் வெடிச்சு. அதான் கொஞ்சம் ஆடு ஒரு மாதிரி தெரியுது. இப்ப ஈரத்துல பாத்தீங்கன்னா இதா இருக்காதுண்ணே. அதனால ஒரு 11 மணி 10 5 மணி 5 தான் வீட்டுக்கே வரும். 5:30 வரைக்கும் 5:30 ஆயிரும். ஓகே 5:30 மணி ஆயிரும். 5:30 மணி மேட்ச் நல்ல மயமுனே. செடியில நல்ல மீச்சு ஏறி மிதிக்குமுனே. ஆனா பயம் இல்ல. அதே மாதிரி இந்த கரும்போரெல்லாம் கஞ்சி தண்ணி வைக்கத்தான் கழியணும். கஞ்சி தண்ணி மெயினா வச்சு இதாகும். ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஆமா இந்த வாரம் அதே மாதிரி ஆப்பன் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வரைக்கும் போகுது. தருமபுரி, நம்ம சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த லைன் போகுது. அங்கிட்டு ஆடு வேணுங்கிறவங்களும் அங்கிட்டு வாங்கிக்கலாம். போன வீடியோ போட்டு எந்த ஏரியாலாம் ஆடு கொடுத்தீங்க? போன வாரம் வீடியோ போட்டு நம்ம போன வாரம் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பூரும் தஞ்சாவூர்னு அதிகமா போயிருக்குண்ணே. தஞ்சாவூர் திருப்பூர் அதிகமா போயிருக்கு. அதிகமா கொடுத்துருக்கீங்க. ஆமா அதிகமா கொடுத்து. அதே மாதிரி இந்த மழை நேரம்ல குட்டிகள் வாங்குறது கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கணும். குறைச்சுனா அதிகமா வாங்காம ஒரு 5 குட்டியோ 10 குட்டி இந்த மாதிரி மழை டைம்ல நீ குட்டி கொடுக்குறான்னு சொன்னீங்களா? ஆமா மழை நேரம்னா குட்டி கடுமையா நோய் வருமுனே. கொண்டு போய் வளர்க்க கஷ்டப்படும். நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிரும்.
அதனால வாங்குறவங்க கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கணும். குறைச்சு வாங்கணும். யார்கிட்ட வாங்கினாலும் சந்தையில எங்க வாங்கினாலும் சரி குறைச்சி வாங்கிக்கணும். குறைச்சி வாங்கினா எந்த அழுப்பும் கிடையாது. பிரச்சனை இல்லை. என்ன ஆமா ஆமா ஆமா. குட்டியும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் குட்டியே வாங்கினா நல்லது. ஆமா 6 மாசம் குட்டியா வாங்குறது நல்லது. சின்ன குட்டி தடுப்பூசி போட்டியில அப்படி ஏன்னா தடுப்பூசி இன்னும் போடல. இந்த மலைக்கு தடுப்பூசி போடக்கூடாது. இந்த மழை மாறி மாறி பெஞ்சிட்டே இருக்கு பத்தில காய்ச்சல் வரும். அதனால இப்ப வந்து ஊசி போடல. அது மாதிரி ஆடுகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. ஆடுலாம் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஊசி போட்ட ஆடுதான். ஏன்னா நம்ம வாங்கி எப்படி இப்ப மேய்ச்சல் பார்த்து செக் பண்ணி கொடுக்கறதுனால கேரண்டி நம்ம சொல்லித்தான் கொடுக்கும். ஒன்றும் பயம் இல்லை. அதனால யாரு ஆடு ஊட்டி கேட்டாலும் எந்த ஏரியா வந்து நம்ம அனுப்பிச்சு வைக்கலாம்னு. அது மாதிரி இந்த இடத்துல இது ஃபுல்லாவே குரல் தான். இதெல்லாம் 2 பல் குரல். இல்ல 2 பல் குரல் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்னா? இதெல்லாம் இன்னும் நம்ம வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 5 வருஷம் வச்சுக்கலாம். ஆமா எல்லாமே நல்ல ஆடு. என்ன எல்லாமே நல்ல மெயினான ஆடுங்க. இந்த ஆடுல இதுவும் 2 பல் தான். இது 2 பல் தானே. இந்த ஆடு வரைக்கும் நிறைய செனை. இது வந்து நல்ல புளியும் போது நல்ல நிறைய செனை. ஆனா ஒரு கால் வந்து ஒடிச்சு கட்டி இருக்கு. சொல்லி கொடுத்துட வேண்டியதான். ஆமா அதெல்லாம் விவரத்தை நம்ம சொல்லாம கொடுக்க மாட்டோம்ல. ஒரு கால் வந்து ஒடிஞ்சு கட்டி இருக்கு. ஆனா மேட்சுக்கு மெயின் நல்ல மேட்ச் நல்ல மெயினா போகுது. நல்ல எந்த மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஆமா அது கொடுத்துக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி ஆடு மெயினான ஆடுங்க. அதே மாதிரி இந்த இருக்குல்ல இந்த கரும்போர் குட்டி வந்து இந்த ஆட்டோட பிள்ளை போனேட்டு பிள்ளை. இது கடா குட்டி இது கொடுத்துருக்கேன். எந்த எது பிள்ளை? இந்த நிக்கல தண்ணி குடிக்கல நிறைய தானே. இது பிள்ளை இதோட பிள்ளை. இப்ப அடுத்து இப்ப என்ன போகுது? அடுத்து என்ன போகுது? ஆமா அது வந்து இதோட பிள்ளை. போட்ட குட்டி வந்து உள்ள கிடக்கு. இதுல கிடக்கு. சரி நான் அந்த குட்டியை போய் பாக்கலாமா? பாக்கலாம்னு. சரி ஃபுல்லா ஆடை பார்த்தாச்சு. ஆமாண்ணா இப்ப வந்து நம்ம குட்டிகள் பார்க்க போறோம்னா அதோட குட்டிகள் வந்துண்ணே. ஓகேண்ணா. அங்கிட்டு ஃபுல்லா தாயாடுகள் கிடக்கு. வீட்டு ஃபுல்லா குட்டிகள் போட்டிருக்கோம். தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. மழை டைம் அங்கிட்டு ஒன்னா போட்டா நஷ்டம் இதாயிருந்துட்டு கிடா குட்டிகள் தனியா பொட்ட குட்டிகள் தனியா அந்த மாதிரி தனித்தனியா ஆடு தனியா எல்லாத்தையும் தனித்தனியா அடைச்சாச்சு. இதுல வந்து கம்மியான குட்டி தான் கிடக்கு. இன்னும் பாக்கி குட்டி அங்கிட்டு வேற கிடக்கு. சரிங்கண்ணா. அதே மாதிரி இதுல வந்து கிடா குட்டிலும் நல்ல மெயினான குட்டியில தான் கிடக்கு. அதே மாதிரி பொட்ட குட்டியிலும் பாருங்க நல்ல கலர் குட்டியில தான் கிடக்கு. எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா அந்த இருக்கு இதெல்லாம் கிடா குட்டி. இதெல்லாம் நல்ல மெயினான குட்டிய. ஓகே ஓகே பாருங்க நல்ல கடா குட்டி. நல்ல சாட்டையான குட்டி தான். சாட்டையான குட்டி. ஆமா நல்ல காய அடிச்ச குட்டி. நல்ல மெயினான குட்டியா வரும். இருக்காருங்க குட்டி நல்ல தோரணையா நல்லா இருக்கும். சூப்பர் குட்டி தான். ஆமா நல்ல குட்டியில வரும். அதே மாதிரி பொட்ட குட்டியிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பொட்ட குட்டிலாம் பாத்தீங்கன்னா மெயினான குட்டியா நல்ல நல்ல குட்டியா இருக்கு. இந்த வரைக்கும் நல்ல கலர் புளியம்போர் கலரு புளியம்போர் கரும்போர் செம்போர் எல்லாம் எல்லா செம்போர் எல்லா கலர்லயுமே இருக்குண்ணே. எந்த குட்டினாலும் வாங்கிக்கலாம். ஆமா எந்த இதுல வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஒரு தாய் பிள்ளையாவே வச்சிருக்கோம். இந்த பாருங்க அந்த 2 ஒரு தாய் பிள்ளை தான். ஒரு தாய் பிள்ளை தானே. ஆமா அந்த 2 ஒரு தாய் பிள்ளை. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த மழை நேரம் நம்ம அடர் தீவனம் போடுறோம் இல்லண்ணே. மக்காச்சோளம் கோதுமை இந்த மாதிரி இது போடுறோம். போடுறதுல 1-2 அதிகமா தின்றது. நீங்க போற அந்த 1-2 மட்டும் கழியும். மத்தபடி நம்ம அடர் தீவனம் எவ்வளவுதான் கொடுக்கணும்? ஆனா அடர் தீவனங்கிறது குட்டிக்கு வந்து 50 கிராம் ஸ்டார்டிங்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் போக போக குட்டிக்கலாம்னே. போக நம்ம எவ்வளவு ஓட்டலாம் ஒன்றும் பயம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது அந்த உடம்பு ஒத்து போகணும். ஒத்து போகணும். அதுக்காகத்தான் 50 கிராம் கொடுத்து அப்படியே கொஞ்சமா லெவலா கூட்டிக்கணும். 50 கிராம் 75 அதிகமா தின்னுச்சுன்னா ஒண்ணு பெருஞ்சதையை போட்டுரும். ஒண்ணு தண்ணியா கழிய ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணே. அதனால மறுநாள் கால தொழில கண்டிப்பா நம்ம முதல்ல பார்க்கும்போது பெருஞ்சதையை போட்டிருக்கா அப்படிங்கும்போது அதுக்கு வந்து தீவனம் 1 நாளைக்கு வைக்க வேண்டாம். ஓகேண்ணே. 2-3 நாளைக்கு வைக்காம அதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சோம்னா சஞ்சனமா கூடிரும். எக்காத கொண்டு அடர் தீவனம் வச்சோம்னா தண்ணி உடனே வைக்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடர் தீவனமே வைக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடர் தீவனம் வைக்க கூடாது. வச்சாலே பிரச்சனை தானே. வச்சாலே பிரச்சனை வரும். அதனால தண்ணியை குடிச்சிருச்சா அதுக்கப்புறம் நம்ம அடர் தீவனம் வைக்கலாம். அடர் தீவனம் வச்சுட்டு தண்ணி ஒரு 3 மணி தண்ணி வைக்க கூடாது. தண்ணி வைக்க கூடாது. தண்ணி 3 மணி நேரத்துக்கு வைக்க கூடாது. வைக்காம இருந்தாலும் ரொம்ப நல்லது. வைக்காம இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம பாக்குறது அந்த மாதிரி பாக்கணும். அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சென்னைக்கு வர பருவம். இந்த இடத்துல நல்ல குரால் புறாமே சென்னைக்கு வர பருவம் தானே. சரிங்க. எல்லாம் ஃபுல்லாவே சென்னைக்கு வர எல்லாம் பாருங்க எல்லாம் கொம்பு வந்து ஊட்டி கிடக்கும். இது இந்த மாதிரி கீர்த்திவாசன் தஞ்சாவூர் கீர்த்திவாசனுக்கு இந்த வாரம் போகுது. ஓகேண்ணா. ஆமா 50 பொட்டை குட்டி. ஆமா அவர் அடுத்தடுத்து 150 குட்டி ஆஃபர் கொடுத்துருக்காப்ல. மொத்தமா அவர் 150 குட்டி அவர் கொடுக்கணும். அது போக கிடாமரி ஆஃபர் நிறைய இருக்கு. கிடாமரியில் நல்ல மரியாதை எடுத்து போட்டிருக்கு. எடுத்தாலும் இந்த மழை நேரம் வந்து நம்ம மொத்தம் மறிகள் அனுப்பாம வச்சிருக்கோம். அந்த 5-6 மாதம் தான் வாங்கி அப்படின்னு இருக்கேன். என்ன காரணம் மழை நேரம் நோய் நொடி அதிகமா வந்துடும். பாதுகாக்க கஷ்டப்படும். ஓகேண்ணா. அதனால இந்த நேரம் கம்மியா தான் கொடுக்கணும். மழை நேரம் வந்து கொஞ்சம் பொறுமையாங்கிற நல்லது. ஆமா ஆமா ஆமா. ஓகேண்ணா. இதெல்லாம் கிருமி வந்து எல்லாம் தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு. அப்படி இல்ல தடுப்பூசியில இருக்கு இன்னும் போடலண்ணே. கிருமி வந்து கொடுத்துருக்கு தடுப்பூசி இன்னும் போடல. ஏன்னா மழை நேரம் மழை விட மாட்டேங்குது. ஆமா காய்ச்சல் வரும். அதனால இப்ப மழைக்காக போடாம வச்சிருக்கீங்க. ஆமா எந்த ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆடு வாங்கிட்டு போறோம்னா என்னெல்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அதை மட்டும் சொல்லி. ஆனா போனவொடனே குட்டியில் வாங்கிட்டு போனா பிபிஆர் போட்டுருக்கான்னு கேட்கணும். பிபிஆர் போடல கண்டிப்பா நம்ம பிபிஆர் ஊசி போட்டே ஆகணும். சரிங்கண்ணா. பிபிஆர் ஊசி போட்டு அதே மாதிரி லிவர் டானிக்க புரோட்டீன் லிவர் டானிக்க 2 நாளைக்கு ஒரு 10 ml டானிக்க கொடுக்கணும். 10 ml டானிக்க கொடுத்துட்டு அதே மாதிரி அடர் தீவனம் கொடுத்தாலுமே இளதலைகள் கொஞ்சமாவது கொடுக்கணும். அதாவது கடலை கொடியை கொடுத்தா பிரச்சனை கிடையாது. தனியா அடர் தீவனமா வச்சு மட்டும் வளர்க்க முடியாது.
ஓ ஓகே இலதெல்லாம் கொஞ்சமாவது வேணும், வைக்கல் இல்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தாகும். ஏன்னா நம்ம ஏரியா ஆடுகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா காஞ்ச நாத்து கட்டுவோம், சோள நாத்து, இரும்பு சோள நாத்து. காஞ்சி தீவனம் வைக்கலாது கொடுத்துடணும், வைக்கலாது ஏதாவது கொடுக்கணும். கண்டிப்பா நம்மள கொடுத்தா தான் அந்த ஆட்டுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, தனியா இல்லாம இருக்கணும். ஆமா, அது மாதிரி எல்லாம் போட்டு வளர்க்கலாம்னே. அதே மாதிரி கலர் இந்த கலர் தான் கிடையாதுண்ணே, எல்லாமே நம்ம கொடியாட்டுல சேர்ந்ததான். நம்ம நாட்டாட்டுல என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் நம்ம கொடியாட்டுல. அது மிக்சிங் போதுதான் பிரச்சனை கலர். ஆமா, அந்த இப்ப வேற ஒண்ணும் இல்ல, கரும்பூர் ஆட்டுக்கு கரும்பூர் கிடாய் போட்டா அந்த மாதிரி கருப்பு குட்டி இறங்கிடும். கரும்பூர் கிடாய்க்கு கரும்பூர் ஆடா போடக்கூடாது. கரும்பூர் வந்து புளியம்பூருக்கு போடலாம். நம்ம அதே மாதிரி பெரும்பாலும் நாங்களாம் பாத்தீங்கன்னா கரும்பூர் கிடாயே போட மாட்டோம். நாங்க போடுறதே பாத்தீங்கன்னா புளியம்போர் புளியம்போர் இதுதான் ஆடுகளுக்கே போடுவோம். இதுதான் நல்லது. கலரும் நல்லா வித்தியாசமா இறங்கும். மத்தபடி நம்ம கலர் மாத்தி போட்டோம்னா கிடா குட்டிகள் கலர் கம்மியாகும். ஆமா. சரிங்கண்ணா. மத்தபடி எல்லாமே தெளிவா இருக்கும் குட்டிகள். ஓகேண்ணா. ஆனா வணக்கம், இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஆடுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காட்டு மேய்ச்சலுக்கு தகுந்த ஆடு. காட்டு மேய்ச்சல் உள்ள ஆடை வந்து நம்ம பண்ண முறைக்கும் வளர்த்துக்கலாம், காட்டு மேய்ச்சலுக்கும் பத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம பண்ண முறையில வளர்க்குற ஆடை மட்டும் தான் நம்ம காட்டு மேய்ச்சலுக்கு பத்த முடியாது. அது வந்து ஒரே இடத்துல இருப்பிடமா இருந்து யாராவது சாப்பிட்டு பழக்கப்பட்ட ஆடு நம்ம பத்தும்போது சொல்லியிருக்காது, வராது, காட்டு மேய்ச்சலுக்கு போகாது. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த முறைக்கும் வளர்த்துக்கலாம். நீங்க ஒரு ஆடு வாங்கி கட்டி போட்டு வளர்த்துக்கலாம், மேய்ச்சல் போதாலும் மேய்ச்சலுக்கு பத்தி வளர்த்துக்கலாம். இந்த ஆடானது 2 நல்ல ஆள் பழக்கம் ஆயிரும்னு. நீங்க இப்ப பத்துனீங்கன்னா சாயந்தரம் உங்ககிட்ட வந்து பழகிரும். அந்த அளவுக்கு நல்ல பழக்க மெயினான ஆடுகள். எத்தனை பல்லு ஆடுகள், எத்தனை ஈத்த ஆடுகள்? ஆனா நம்ம கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா 2000-3000 ஆடு நம்ம கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. அது மாதிரி நம்ம மாப்பிள்ளை கடையும் பாத்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லு ஆடு தான் கொடுக்கும். அதனால இன சேர்க்கறதுக்கும் நல்ல கடைகளா தான் இருக்கும். ஆடுகளும் நல்ல மெயினான ஆடுகளா இருக்கும். அதனால எந்த ஏரியா புளியம்போரு, கரும்போரு, புள்ளப்போரு, சந்தனப்போரு, எந்த ஆடு நம்ம கொடுக்கலாம். எல்லா ஆடுமே நம்மகிட்ட இருக்குண்ணே. அது மாதிரி ஆடு வாங்குறது 5-6 கலர் கலந்து வாங்கினா தான் குட்டியில இறங்கும் கலரா இறங்கும். நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். வாங்குறவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. முகவரி சொல்லுங்க. முகவரி தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி அருகில் கரிசல் குளம், அவர் நாட்டுப்பனை பாண்டியன். ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகேண்ணா, நீங்க கொடுத்த நேரமே ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.